எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு ஆண் ஜாதகம். இவருக்கு எப்பொழுது திருமணம், இவருக்கு என்ன குழந்தை பிறக்கும், இவருடைய கிரக நிலையை பார்த்து அவருக்கு என்ன எப்பொழுது எது நடக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 19/6/1968 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் காலையில் 6:42 பிறந்துள்ளார். இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவர் கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் மிதுன லக்கணம். லக்கணத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். புதனும் சுக்கிரன் செவ்வாய் மூணுமே அஸ்தங்கம். 3ஆம் இடத்தில் குரு, 4இல் கேது, 10இல் சந்திரன், ராகு, 11இல் சனி. இவர் பிறக்கும் பொழுது புதன் தசை ஒரு 14 வருட காலம், அதன் பிறகு கேது தசை ஒரு 7 ஆண்டு காலம், அதன் பிறகு சுக்கிர தசை ஒரு 20 ஆண்டு காலம். இவருக்கு சுக்கிர தசையில் திருமணம் நடந்துவிட்டது. அதேபோல் சுக்கிர தசை 5ஆம் அதிபதி என்ற அமைப்பில் அவருக்கு மிதுன லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் ஆகிய அவருக்கு முதல் குழந்தை. சனி 5ஆம் இடத்தை பார்ப்பதால், குரு பார்த்த சனிதான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் அவருக்கு முதலில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. அதன் பிறகு குரு சனியை பார்த்து இருப்பதால் குரு அதிகமாக குரு சிம்ம வீட்டில் நட்பு வீட்டில் தான் நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதனால் அவருக்கு அந்த குரு கெடாமல் இருப்பதால் சந்திரனுக்கு கேந்திரத்தில் தான் அந்த 5ஆம் அதிபதியான சுக்கிரன் அமைந்திருக்கிறார். அதனால் சனி 5ஆம் இடத்தை பார்ப்பதால் முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்து, அதன் பிறகு ஒரு 3 ஆண்டு காலம் கழித்து அதன் பிறகு குரு நல்ல அமைப்பில் இருப்பதால் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது அந்த சுக்கிர திசையில். அதன் பிறகு சூரிய தசை ஒரு 6 ஆண்டு காலம், சந்திர தசை ஒரு 10 ஆண்டு காலம். தற்போது செவ்வாய் தசை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செவ்வாய் திசை மிதுன லக்கணத்துக்கு அவயோக தசையாக இருப்பதால் லக்கணத்திலே அமர்ந்து சனியினுடைய 3ஆம் பார்வை சூரியனால் அஸ்தங்க அமைப்பில் இருப்பதால் இந்த செவ்வாய் திசை அவருக்கு கடுமையான கஷ்ட சூழ்நிலையை உருவாக்கி வந்தது. அதேபோல் சந்திர தசையும் அவருக்கு 10ஆம் இடத்தில் குடும்பாதிபதி என்ற அமைப்பில் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருப்பதால் அந்த சந்திர தசையும் அவருக்கு கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கி வந்தது. இப்பொழுது செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி முடிந்து செவ்வாய் திசை ராகு புத்தி நடக்கும் பொழுது இவருக்கு 5ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட சனி, அதாவது அந்த குழந்தை சம்பந்தமான விஷயத்தில் அவருக்கு சில விதமான மன கஷ்டங்களை ஏற்படுத்தியது. திருமண விஷயத்தில் அந்த குழந்தை சம்பந்தமான திருமண விஷயத்தில் அவருக்கு மன கஷ்டத்தை உருவாக்கி உள்ளது. இதுபோல் இந்த செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து சனி 5ஆம் இடத்தை பார்ப்பது தவறான ஒரு விஷயமாகும். குழந்தை விஷயத்தில் இவர் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் ராசிக்கு 5ஆம் அதிபதி என்ற சந்திரனும் ராகுவோடு சேர்ந்து அந்த கிரகண அமைப்பில் தான் இருக்கிறார். அதுவும் ஒரு தவறான விஷயமாகும். இந்த செவ்வாய் திசை இவருக்கு கஷ்டபலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. இந்த குழந்தை சம்பந்தமான விஷயத்திலும் அவர் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். திருமணம் செய்யும் பொழுது அவர் ஒரு அந்த திருமண பொருத்தம் மற்றும் திருமணம் செய்யக்கூடிய விஷயங்களில் அதிகமான அக்கறை எடுத்து அவர் செய்தால்தான் அந்த குழந்தை சம்பந்தமான விஷயத்தில் அவருக்கு நன்மை நடக்கும், இல்லை என்றால் தீமை நடக்கும். அது பெண் குழந்தைக்கு திருமணம் செய்ய முயற்சிக்கும் பொழுது அவருக்கு சில இடையூறுகள் ஏற்பட்டு விட்டது. அது அவருக்கு சொன்னாலும் அவர் கேட்கவில்லை. இருந்தாலும் அவர் சில விஷயங்களை பாதிக்கப்பட்ட பிறகுதான் அவருக்கு அந்த விஷயம் தெரிய வந்தது. அதனால் இதுபோல் ராசி லக்கணத்திற்கு 5ஆம் இடம் ராகுவோ செவ்வாயோ சனியோ இவர்கள் பாவகிரகங்கள் தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தை சம்பந்தமான விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருந்து அக்கறையோடு இருந்து செயல்பட்டால்தான் அந்த குழந்தை விஷயத்தில் நமக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.